Hello friends, in the video we will write a script to create an array of 10 elements and display it the content. So HTML la vandu pathinga appadina oru 10 array va vandu declaration panna porom, then next vandu pathinga declare panna kudiya array va vandu pathinga display panna porom. So idukkaga normal HTML tags and vandu pathinga appadina JavaScript la oru variable declaration pannittu for loop concept use panni nama indha experiment vandu pathinga appadina panna porom. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐகானை ஆல் அப்படின்றத மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு வந்து முதல்ல ஒரு அரேவை வந்து ஒரு 10 எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா டிக்ளேர் பண்ணனும். அந்த டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படினா கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணனும். ஓகே, சோ வாட் இஸ் தி அரே அப்படினா ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்மளால அசைன் பண்ண முடியும் அப்படின்னா அது அரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ முதல் அல்காரிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ்ட் an array with 10 elements. நெக்ஸ்ட் ஈச் எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து சம்திங் ஒரு ஆர்டரில் இன்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணும். தென் நெக்ஸ்ட் இதை வந்து HTML string on web pages. Okay, first of thing coding நான் ஓபன் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML டாக்குமெண்ட்டை வந்து நம்ம HTML tags and header tagல வந்து title tag கொடுத்துக்கிறேன். டைட்டில்ல அரே எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். header tag இதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி tagல h1 அப்படின்ற head tags யூஸ் பண்ணி சங்கே நம்ம சேனலோட நேம்ஸை வந்து போட்டுட்டு அரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டாக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா JavaScript. ஓகேங்களா, இதுல வேர் மை அரே ஈக்குவல் டு அந்த 10 அரேயுமே வந்து நான் ஸ்ட்ரிங்கா வந்து டிக்ளரேஷன் பண்றேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a characters, நம்பர்ஸ் இருக்காது, ஒன்லி ஃபார் அப்பர் கேஸோ இல்லை லோயர் கேஸோ கேரக்டர்ஸை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம டபுள் கோர்ஸ்க்குள்ள தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் பண்ணி இங்கே முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே தி கண்டென்ட் ஆஃப் அரே இன் HTML. ஸோ HTML இந்த நான் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய அரேவை வந்து இது பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் HTML இந்த யூஎல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் லூப்பை வந்து இங்கே டிக்ளரேஷன் பண்ணேன் ஃபார் கீவேர்டில். ஸோ இனிஷியேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஈக்குவல் டு 0 அப்படின்றது நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஹை லெசன் மை அரே, அதாவது இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை அரே. ஸோ மை அப்படின்றது ஒன் வேர்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே அப்படின்றது அனதர் வேர்டு. ஸோ ரெண்டு வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நேமை வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வித்தவுட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் ஸ்பேசஸை யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷனோட அந்த ரூல்ஸஸ் அது. ஓகே, ஸோ இந்த அரேவோட நேம்ஸை கொடுத்துக்கிறேன். டாட் லென்த். ஓகேங்களா, ஒவ்வொரு அரேக்கும் ஒரு லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூவா இருந்தால் எனக்கு வந்து i++ அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஹை அப்படின்னும் போது ஸோ இங்கே விஜய் சங்கர் ES அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் 0 அப்படின்ற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அரேல இருக்கு. நெக்ஸ்ட் ஜீவிதா EV அப்படின்றது இது வந்து 0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 0, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 வர ஆர்டர்ல வந்து இந்த அரே இன்டெக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஹையோட வேல்யூ ஆல்ரெடி 0ன்னு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம், i++ இன்க்ரிமெண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆனதை நம்ம இந்த ஃபார் லூப்ல ரைட் பண்ண போறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்றது இந்த JavaScript-ல ஒரு கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். ஓகே, இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்ல லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு லிஸ்ட் அப்படின்ற ஒரு டாக் உள்ள, அதாவது ஒவ்வொரு அரேவும் ஒரு லைன்ல இருக்கணும். ஓகேங்களா,
இந்த லிஸ்ட் அப்படின்ற டாக்ஸஸ் நீங்க யூஸ் பண்ணாம கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா அரேசஸ் வேல்யூவும் சிங்கிள் லைன்ஸஸ்ல நமக்கு அரேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால இந்த li அப்படின்ற டாக்ஸை வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் குள்ள வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பிளஸ் மை அரே. ஸோ இந்த ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஐ அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த li டாகை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு எண்டு டாக் வந்து கொடுக்கணும், ப்ராப்பரா வந்து க்ளோசிங் டாக் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட், இங்கே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த இதுவும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஜாவாஸ்கிரிப்டோட கோடிங் முடியுது. அதனால ஸ்கிரிப்டிக் கோட் அப்படின்றத ஸ்கிரிப்ட் கோடிங் வந்து நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மேலே பாடி டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். பாடி டாக்கு க்ளோஸ் டாக்கை வந்து கொடுத்தாச்சு, HTMLக்கு க்ளோஸ் டாக்கை கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணுங்க. ஆஃப்டர் இந்த கோடிங்கை வந்து சேவ் பண்ணியிருக்கக்கூடிய லொகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசரில் விஜய் சங்கர் ES டெஸ்க்டாப்பில் HTML1.html அப்படின்ற ஒரு ஃபைல் நேம்ஸஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபைல் நேம்ஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் .html ஃபார்மேட்டை கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டைரெக்டாக வெப் ப்ரௌசரில் தான் ஆக்சஸ் ஆகும். இப்போ நம்ம கொடுத்த கோடிங்கோட அந்த HTML வித் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கும். டிக்ளேர் பண்ணக்கூடிய அரேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா li அப்படின்ற ஒரு டாக்ஸஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு இது பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த லிஸ்ட் அப்படின்ற டாக்ஸஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஒரே லைனில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்ஸஸ் li டாக்ஸஸை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு ப்ராப்பராக. ஒன்ஸ் வந்து கோடிங்கை சேவ் பண்ணுங்க. ஆஃப்டர் சேவ் பண்ணிட்டு சேவஸ் அதே லொகேஷன்ஸ் அதே ப்ரௌசரில் தான் இருக்கிறதுனால நான் ப்ரௌசரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய அவுட்புட் வந்து பாருங்க, விஜய் சங்கர் ES வித்தவுட் ஸ்பேசஸ் எல்லா அரேசஸோட வேல்யூ கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸஸ்க்காக தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா, லிஸ்ட் அப்படின்ற டாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், என் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி HTML பேசிக்ல இருந்து நீங்க லியன் பண்றீங்க, இப்போதான் பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்ஸஸா கொடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம HTML இருக்கக்கூடிய வெப்சைட்ல ஒரு கண்டென்ட்டை டிஃபைன் பண்றதுக்கு ஈஸியான டாக் எலமெண்ட்டை வந்து நம்மளால ஈஸியாவே ரொம்ப ஃபாஸ்டா வந்து லியன் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரேவை ஒரு 10 அரே எலமெண்ட்ஸை வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும். அந்த 10 அரே எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ண அந்த எலமெண்ட்டை 1 by 1 லிஸ்ட் வைஸஸா நம்ம டிஸ்பிளே பண்றோம். ஸோ இந்த சிம்பிளான கோடிங்கோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு மேலும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள். We'll be right back.